இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கார் தரேன்னு சொல்கிறது இந்த இவர் கலாய்க்கிறாரு. பெட்ரோல் வேணும் உங்கள் அப்பனா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சார் எந்த மாட்டு வண்டியில் வர்றாரு அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. அண்ணனை பார்த்தோன்னா வந்து மாட்டு வண்டியில் டெய்லியும் வர்றாரு இல்லையே, பெரிய காரில் வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து கேரவனில் வர்றாரு. பின்னாடி பார்த்தோன்னா பவுன்சர்ஸ் வர்றாங்க. அதுக்கெல்லாம் பெட்ரோல் எங்கேருந்து வருது அந்த கேரவனுக்கும் காருக்கும்? அதுக்கெல்லாம் பெட்ரோல் பார்த்தோன்னா யார் உங்கள் அப்பன் கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது. அதாவது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரே நம்மள மாதிரி எல்லாரும் காரில் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஆனால் இந்த தற்குறி யாரு கார்லலாம் போகவே கூடாது, எல்லாரும் பார்த்தோன்னா நடந்து தான் போகணும், எல்லாரும் டூ வீலர் தான் போகணும், எல்லாரும் பார்த்தோன்னா வந்து தமிழ் தேசத்து வழியில் வந்து மாட்டு வண்டியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு போல. அப்படின்னா இந்த குரூப்பில் எத்தனை பேர் பார்த்தோன்னா மாட்டு வண்டி வச்சிருக்கானுங்க? மாட்டு வண்டியில் யார் போகிறானுங்க? யாரும் போகிறதில்ல. எல்லாம் பார்த்தோன்னா சொகுசாக போகிறது, சொகுசாக வர்றது. இதில் விஜய் அவர்கள் கார் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதை வந்து இலவசமாக தர்றாருன்னு நினச்சிக்கிட்டு அவர் விமர்சனம் பண்ணுறாங்க. பெட்ரோல் யாரும் உங்கள் அப்பனா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த காருக்கு நீங்கள் போகிற காருக்கு எந்த அப்போ பெட்ரோல் கொடுக்குற அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது. பெட்ரோல் அது எங்கேயோ பார்த்தோன்னா யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இவருக்கு என்ன? இவர் எப்பவுமே பார்த்தோன்னா மக்களையும் சரி எல்லாருமே பின்னோக்கி கூட்டிகிட்டு போகிற மனநிலைமையில் தான் எப்பவுமே பேசுவாரே தவிர, எல்லா கட்சிகளும் பாருங்களேன், நம்மளுக்கு பல கட்சிகளும் விமர்சனங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த பிஜேபி, இந்த நாம் தமிழர் தவிர இவங்க எல்லாருமே வந்து நாட்டை வந்து பின்னோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அரசியல் பேசுவாங்களே தவிர முன்னோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேசவே மாட்டாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியல். எல்லாருமே முன்னோக்கி போகிற டைமில் பின்னோக்கி இழுத்துட்டு போகிறவங்க தான் இந்த சீமான் ப்ளஸ் வந்து இந்த பிஜேபி கட்சி சேர்ந்தவங்க. இந்த நபர்கள் இருக்க வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது. இவங்க தமிழ்நாட்டில் கிடையாதுன்றதுனாலும் அப்பப்போ சில திட்டங்களை போடுறது, இங்கே பார்த்தோன்னா சில பேரை வந்து பிரைன் வாஷ் பண்ணி தமிழ் தேசியன்ற பேரில் உள்ளெழுத்து பார்த்தோன்னா பிற்போக்கு காலத்துக்கு கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சில நபர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு வளர்ச்சி அடையாது. அந்த தம்பிகளெல்லாம் திருந்தி வரணும். இப்போ எத்தனை பேர் பார்த்தோன்னா வெளியே திருந்தி போனாங்களோ அந்த மாதிரி அவங்களும் வரணும் அப்படின்றத நம்மளோட எதிர்பார்க்கும். அவங்க நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. இனிமேலாவது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். இந்த விஜய் கார் தர்றதா அப்படின்றது கலாய்க்கிற இந்த சீமான் மாதிரியான ஆள்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் காரில் வராமல் நடந்து போங்க, இல்லைனா சைக்கிளில் போங்க, இல்லை அப்படின்னா மாட்டு வண்டியில் போங்க. அதுக்கப்புறமா மற்றவங்க காரில் போகலாமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். இவங்க முடிவு பண்ணுறாராமா பெட்ரோல் யார் தர்றாரு அப்படின்னு. இப்போ மட்டும் என்ன பெட்ரோல் இவரை தயாரிச்சிருக்காரு? நாம் தமிழர் கட்சி சேர்ந்து யாராவது பெட்ரோல் பங்கு வச்சிருக்காங்களா? பெட்ரோல் ஒன்றா தயாரிக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓசி, திறநிதியில் ஓசி. இவங்க பார்த்தோன்னா விஜய் அவர்களை கலாய்க்கிறாங்களாமா. அவராது மக்கள் வீட்டில் எல்லாரும் வீட்டில் இது இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதை தற்கொலை அது இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரியான ஆள்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு தாங்காது. இந்த குரூப் எல்லாம் பார்த்தோன்னா புறக்கணிக்க வேண்டிய குரூப். 2026 எலெக்ஷன் வந்து அங்கேயும் பார்த்தோன்னா இல்லாமல் அப்படியே மைனஸில் நிற்க போகிறாங்க. அப்போ தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. சரி, ஓகே, ஃபைன். இந்த மாதிரியான கற்கால சிந்தனை தோன்ற நபர்கள், பிற்போக்குத்தனமாக பேசி பிற்போக்கு காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரியான நபர்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறதா நல்லது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க.